தாவேக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. வைகோ பரபரப்பு பேட்டி. சென்னையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஏஎன்ஐ செய்தி முகமைக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் மே தினம் தொடர்பாக கூறுகையில் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு என்று தங்களது உரிமைகளை கோரி 1886ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி மற்றும் 4 தேதிகளில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டனர். அப்போது தொழிலாளர்களின் அந்த எழுச்சியை ஒடுக்க காவல்துறையும் இராணுவமும் தங்களது பலத்தை பிரயோகித்தன. இதில் பலர் கொல்லப்பட்டனர். 4 பேருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. 1967இல் அறிஞர் அண்ணா தமிழக முதலமைச்சரான பொழுது மே 1ஆம் தேதியை விடுமுறையாக அறிவித்து கொண்டாடினார். 1990 மே 30 அன்று விபி சிங் பிரதமராக இருந்தபொழுது நான் இந்த பிரச்சனையை எழுப்பி மே தினத்தை மத்திய அரசு விடுமுறையாக அறிவிக்குமாறு அவரிடம் கோரினேன். அவர் அதற்கு இணங்கி அதே நாளில் அறிவித்தார். எனது பொது வாழ்வில் மே 1ஆம் தேதியை மத்திய அரசு விடுமுறையாக அறிவித்து செய்தது எனது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்றார். இதனையடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து வைகோ கூறுகையில், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. 4 கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றும், ஒரு கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சாதகமாக கூறுகிறது. மற்றொரு கருத்து கணிப்பு விஜயின் தாவேக ஆட்சிக்கு வரும் என்றும் கூறுகிறது. பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றது. நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகாவின் செயல்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, தாவேகா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும், மேலும் அது ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது மாணவர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்கள் மத்தியில் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு அலை வீசுவதற்காக சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றார் வைகோ. மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திராவிட இயக்கம் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்புகளால் கட்டமைக்கப்பட்டது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கானோர் தங்களது முழு வாழ்க்கையும் தியாகம் செய்துள்ளார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் திராவிட மண்ணில் ஒரு நிரந்தரமான சக்தியாக இருக்கும். பாஜகவினர் கற்பனை செய்வது போல திராவிட இயக்கத்தின் அடித்தளத்தை அவர்களால் அசைக்க முடியாது என்றும் கூறியுள்ளார்.